அமைச்சர்கள் திரையரங்கிற்கு சென்று கண்ணீர் விடுவது தனிப்பட்ட விஷயம் என்றாலும் மாணவர்கள் போராடும் நேரத்தில் கொண்டாட்டமும் போராட்டமுமாக இருப்பது வேதனை அளிக்கிறது என்று கவிஞர் சிநேகன் கருத்து தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளத்தில் நடைபெற்ற கல்லூரி விழாவில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களை சந்தித்த கவிஞர் சிநேகன் நீட் தேர்வுக்கு எதிரான மாணவர்களின் போராட்டம் நியாயமானதாக உள்ள நிலையில் அதை ஜனநாயக முறையில் அணுக வேண்டும் என கூறினார். மேலும் தமிழகத்தை ஆட்சிக்கு வந்த இளைய தலைமுறைக்கு அரசு பக்கபலமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட சிநேகன் நீட் விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் மௌனம் களைந்து குரல் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஏன்னா தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு போனால் நிறைய பேர் கொடுக்குறாங்க. இவங்க தொந்தரவு கொடுக்காம இருந்தாவே போதும். அவங்க போராட்டத்துக்கான அவங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்தலாம். ஆனால் அவங்களையும் இப்போ அரெஸ்ட் பண்ணுறதுலாங்கிறது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு புறம் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம், மற்றொரு புறம் ஜனநாயக படம் வெளியாகிட்டு போயிட்டு அமைச்சர்கள்லாம் போய் திரையரங்கு போகிறது, கண்ணீர் விடுறது, தலைமைச் செயலகத்துக்கே விடுமுறை விட்டுட்டு போகிறதெல்லாம் பார்க்க முடியும். இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். இதை பொறுத்த வரைக்கும் அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா அது நம்ம அதில் தலையிட முடியாது. காரணம் கேட்டிங்கன்னா, ஆனால் இந்த நேரத்தில் இதை ஒரு பக்கம் கொண்டாட்டம், ஒரு பக்கம் போராட்டங்கிறது மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எந்த தலைமுறை உங்களுக்கு துணையாக இருந்தார்களோ அந்த தலைமுறைக்கு நீங்கள் பக்கபலமாக இருக்கணுங்கிறது தான் எல்லாத்தோடைய வேண்டுகோள். அது அமைச்சர்களுக்கு அது புரியணும். இவங்க தான் எடுத்து சொல்லணும். ஆனால் இவங்க போயிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பெரும் போராட்டத்துக்கு வெறும் படம் கொண்டாந்துருக்காங்க. அதில் நம்ம அவங்க கொண்டாட்டத்தை நம்ம எப்பயுமே நம்ம இருக்கட்டும். ஆனால் அது இந்த போராட்டத்தை மழுங்கடிக்கிற அளவுக்கு நீங்கள் அதை வெளியில் கொண்டு வருதுங்கிறது தேவையில்லாத விஷயம்னு தோணும். முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் கடைசி படம் என்பதால் உணர்வுபூர்வமாகவே கண்ணீர் விட்டதாக அமைச்சர் முகமது பர்வேஸ் விளக்கம் அளித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் தான் சிறுவயது முதலே விஜய் ரசிகராக இருந்து இன்று அமைச்சரானது வரை முழு முதல் காரணம் முதலமைச்சர் விஜய்தான் என உருக்கம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் தொழிலாளர் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழகம் முழுவதும் 21 சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டு தீவிர ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாடு ஃபுல்லா 21 ஸ்குவாட் டீம் போட்டு நம்ம அது பாதுகாப்புக்கு ஃபேக்டரிஸ்க்கு என்னென்ன இனி வருங்காலங்களில் எந்த ஒரு உயிர் சேதமும் இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப நம்மளுடைய அரசு தீர்மானமாக இருக்கிறதுனால அதுக்கு நம்ம என்னென்ன ப்ரிகாஷனாக சேஃப்டி மெஷர்ஸு லேபர்ஸ்க்கு எல்லாருக்கும் நம்ம செய்யணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட உத்தரவின் பேரில் நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம் சார். டாஸ்மாக் கடைகளில் QR கோடு மூலம் சட்டவிரோத மது விற்பனை முழுமையாக கண்காணிக்கப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் எச்சரித்துள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விக்னேஷ் சில்லறை விற்பனை நிலையங்களில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான சட்டம் பாயும் என எச்சரிக்கை விடுத்தார். மேலும் முதலமைச்சர் விஜய் நடித்த கடைசி படம் என்பதால் திரையரங்கில் தமக்கு அறியாமலேயே கண்ணீர் வந்ததாக விளக்கம் அளித்த அமைச்சர் விக்னேஷ் அதை தாங்கள் அரசியலாக பார்க்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் CITU தொழிற்சங்கத்தினரின் கோரிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். நான் அமைச்சரா இல்லாம சொல்லட்டுமா ஒண்ணு, இன்னொருத்தர் உதாரணம் காட்டினா அது நல்லா இருக்காதுன்னு சொல்றேன். இது ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு உணர்வு. 30 வருஷமா சின்ன பையன்ல இருந்து இங்க எத்தனையோ பேர் தளபதி ரசிகர்களா இருப்பாங்க. சின்ன பையன்ல இருந்து பார்த்துட்டு வளர்ந்துட்டு வந்தவங்க இன்னைக்கு உண்மையாலும் அமைச்சர் தான். அமைச்சரவை ஏற்று ஒரு 2 மாசம் ஆச்சு. இப்போ கடைசியா பார்க்கும்போது எங்களுக்குள்ள ஒரு உணர்வுன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவை திரையில பார்க்கக்கூடிய ஒரு முகம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தன்மை இருக்கும். இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரசிகத்தன்மை இருக்கும். அப்படி ரசிச்சது என் தலைவரை. நான் இப்பவும் சொல்றேன், தளபதி எங்களுக்கு என்னைக்கும் தளபதி தான். எனக்கு அறிமுகமாகும் போது திரையில பார்த்து பழகின முகம். இனி அந்த திரையில இனிமேல் வரமாட்டார்னு நினைக்கும் போது அது எப்படி எனக்கு வீடியோ எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. என்னை அறியாம வந்ததுதான். இது அறியாம வர்றதெல்லாம் நம்ம ஒரு பெரிய விவாத பொருளை என்ன பிரயோஜனம் இப்ப நாட்டுக்கு இதை பத்தி விவாதிக்கலாம். தமிழகத்தில் அறவழியில் நடக்கும் போராட்டங்களுக்கு அரசு முழு பாதுகாப்பு அளித்து வருவதாக தெரிவித்த அமைச்சர் CTR நிர்மல்குமார் நீட் தேர்வை ஒழிப்பதில் தற்போதைய அரசு உறுதியாக உள்ளதாக கூறினார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் டெல்லியில் மாணவர்கள் தாக்கப்பட்டதற்கு கடுமையான கண்டனம் தெரிவித்தார். மேலும் மேகதாது விவகாரத்தில் விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்க முதலமைச்சர் விஜய் வலிமையான நடவடிக்கைகளை எடுப்பார் எனவும் விருதுநகரில் நிகழ்ந்த விவகாரத்தில் சட்டமன்ற உறுப்பினருக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று விளக்கம் அளித்தார். மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். மாணவர் போராட்டத்தில் நம்மளுடைய நிலைப்பாடு முதல்ல என்னன்னா, கண்டிப்பாக
மாணவர்கள் மீது டெல்லியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நம்மளுடைய கண்டனத்தை கடுமையாக பதிவு செய்யணும். ஏன்னா அது அறவழியில் நடைபெற்ற போராட்டத்திற்கு அங்கே காவல்துறையார் நடத்திய தாக்குதலுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கணும். அதே நேரத்தில் நம்மளுடைய நிலைப்பாடையும் தெளிவாக சொல்லிக்கணும். நம்மளுடைய நிலைப்பாடு நீட்டு வேண்டாங்கிறது, நீட்டு தேவையற்றது, நீட்டு வேண்டாம், அது மாணவர்களுக்கு பெற்றோருக்கும் அதிக சுமையை தான் கொடுக்கும், அதனால் எந்த வித பயனும் இல்லைன்னு சொல்லி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். நீட்டு வேண்டான்றதான் நம்ம நிலைப்பாடு. அதில் நிறைய இடத்துல வேறு கோரிக்கைகள் இருக்குது. இப்போ டெல்லியில் அவங்க பேசுகிறது வந்து நீட்டை வந்து சீரமைக்கணும், நீட் பரீட்சையை நீட் எக்ஸாமை சீரமைக்கணும், அதில் ஒரு சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க. நம்மளுடைய நிலைப்பாடு நீட்டு வேண்டாங்கிறது. அதே நேரத்தில் அரசு சார்பாக இங்கே தமிழகத்தில் நடக்கும் போராட்டங்களுக்கு, அறவழியில் நடக்கும் போராட்டங்களுக்கு முழு அளவில் பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு தேவையான அனுமதியும் கொடுத்து பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து டெல்லியை ஃபாலோ பண்ணி ஒரு சில இடங்களில் அவங்க வந்து நீட்டு சீரமைக்கணும்னு போராடுறாங்க, ஒரு சில பேர் நீட்டு வேண்டான்னு சொல்லி போராடுறாங்க. ஸோ நம்மளுடைய நிலைப்பாடு இதுதான். அதே நேரத்தில் அவங்க இங்கே தமிழகத்தில் நடைபெற்ற அனைத்து போராட்டங்களையும் அங்கங்கே வந்து கண்டிப்பாக எங்கெங்கே அனுமதி கேட்டாலும் அதை கொடுத்து அவங்களுக்கு தேவையான அளவு பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டது. தமிழகத்தில் கடுமையான வறட்சி அபாயம் நிலவி வரும் சூழலில் நீர்வளத்துறை அமைச்சர் மேகதாது மற்றும் காவிரி பிரச்சினைகள் குறித்து பேசாமல் ஜனநாயகன் படத்தில் கவனம் செலுத்துவதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். மதுரையில் இதுகுறித்து பேசி வீடியோ வெளியிட்ட அவர், தமிழ்நாடை போராட்ட களத்தில் இருக்கும்போது முதலமைச்சர் விஜய் திரைப்பட கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் அணைகளின் நீர் இருப்பு வெகுவாக குறைந்து வறட்சி ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக குற்றம் சாட்டிய RB உதயகுமார், பொதுமக்கள் எதிர்கொள்ளும் கடுமையான பிரச்சினைகளுக்கு அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். அரியலூர், தர்மபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், திருச்சி, திருப்பத்தூர், வேலூர், விருதுநகர் மாவட்டங்களில் கடுமையான வறட்சி ஏற்படலாம் என மத்திய அரசு ஏற்கனவே எச்சரித்துள்ளது. அதற்கேற்ப அணைகள், பாசன ஏரிகளில் நீர் இருப்பு குறைந்து வருகிறது. மேய்ச்சல் நிலங்களும் காய்ந்து கிடப்பதால் கால்நடைகளுக்கான தீவன பற்றாக்குறையும் அபாயகரமாக நிலையிலே இருந்து வருகிறது. இந்த நிலையிலே தான் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மேகதாது குறித்து கேள்வி எழுப்பினால் வாய் திறக்க மறுக்கிறார். காவிரியிலே தண்ணீர் திறந்து விடவில்லை, ஜூலை மாதத்திற்கான உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே என்று கேள்வி கேட்டார், வாய் திறக்க மறுக்கிறார். இப்போது பாசன ஏரிகளிலும் அணைகளிலும் நீர் குறைந்திருக்கிறத, வறட்சியை நோக்கி அபாய கட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது தமிழகம் என்று கேட்டார். அதற்கும் வாய் திறக்க மறுக்கிறார். ஆனால் ஜனநாயகன் திரைப்படத்திலே பாப்கார்ன் சாப்பிட மட்டும் அவர் வாய் திறக்கிறாரே என்கிற நிலையைத்தான் நாம் தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.